தினம் சுதந்திர வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். நீங்க சினிமா பார்த்தா கூட இருக்காது. நீங்கள் ஆடிய ஆட்டம், பேசிய பேச்சு, போட்ட வேடம் எல்லாமே எங்களை மெய்சிலிக்க வைத்தது. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகள். இது மட்டுமல்ல, உட்கார்ந்து இருக்கின்ற அனைவருமே அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் கலக்க வேண்டும். எதுவாவது ஒன்றே. பருவங்களிலே சிறந்த பருவம் மாணவர் பருவம் கிடைக்காது. ஆகவே நீங்கள் வருங்கால மாணவர்களாகிய நீங்கள் அனைத்தும் ஈடுபட்டு நன்றாக நடிக்க வேண்டும், பாட வேண்டும், ஆட வேண்டும், குளிக்க வேண்டும். எனவே இது நீங்கள் உங்களுடைய சித்திரங்கள் கிடைக்கவே கிடைக்காது. ஆகவே நீங்கள் ஆடிய அனைவருக்கும், பேசியவருக்கும், கவிதை சொன்னவருக்கும் மனமார்ந்த அனைவரும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் இதுகாலம் உங்களுக்கு மட்டும் அக்கறை இல்லை, எங்கள் பெற்றோர்களுக்கும் உண்டு என்பதை நிரூபிக்க வண்ணம் வந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும், SSI சார்பில் வந்துள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் சொல்கிறோம். மற்றும் ஏழையருக்கும் நன்றி சொல்லி, பல பாடுபட்டு ரத்தம் சிந்தி பல தேவ உணர்வினால், பல வீரர்களுடைய தேவ உணர்வுடன் சுதந்திரம் கிடைத்து அவர்கள் விட்டு சென்ற நேர்மை, உண்மை, அன்பு, அடக்கம், உதவி செய்தல், நிதானம், எதையும் போய் சொல்லாமை என்ற பண்புகளெல்லாம் நீங்கள் பின்பற்றி வருங்காலத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஆட்சியாளராக பல துறைகளில் சிறந்து விளங்கி நம்முடைய ஸ்கூல் என்னதான் நீங்க ஆட்சியாளராகவோ ஆசிரியராகவோ எந்த பதவியில் இருந்தாலும் நம்முடைய படிக்க ஆரம்ப பள்ளியோ நடுநிலை பள்ளியோ மறப்போமா எங்க 1ஆம் பட்சம் தான் முதல் கேட்பாங்க. நம்ம ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும்போது நான் ஆறாம் படிச்ச பள்ளிக்கூடம் இப்படி, என்னுடைய ஆசிரியர் இப்படி அப்படின்னு தான் சொல்றோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொன்ற செயலும் இந்த ஸ்கூல்ல நாங்க போனாலும் இந்த ஸ்கூல் இருக்கும், வெவ்வேறு ஆசிரியர் இருப்பாங்க. அதனால உங்களுடைய புகழை நிலைநாட்ட வேண்டும். இன்னும் மேல்நல் துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறி வந்திருந்த அனைவருக்கும் எங்களுடைய இதய கணிந்த மலர்களை தூவி உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தலைமை ஆசிரியர் சார்பாகவும் எங்களுடைய ஆசிரியர் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் மேன்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும், பல துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நன்றி கூறியே